வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்மளோட யூடியூப் சேனலில் சூப்பர் சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியான டீ கடை பன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபர்ஸ்ட் ஈஸ்ட்டை வந்து ப்ரூஃப் பண்ணி எடுத்துக்கலாம். காய்ச்சி மிதமான சூட்டில் இருக்கக்கூடிய பால் எடுத்திருக்கேன். அதாவது குழந்தைக்கு கொடுக்குற அளவுக்கு சூடு இருந்தால் போதும். இது சரியாக மெஷரிங் கப்பால் 1/2 கப் இருக்கும், அதாவது 125 ml. இப்போது இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஒயிட் சுகர் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹனி கொடு. சுகர் சேர்த்துட்டு நல்லா சுகர் வந்து இதோட மெல்ட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ட்ரை ஈஸ்ட் சேர்த்துருக்கேன். நான் வந்து இன்ஸ்டன்ட் ட்ரை ஈஸ்ட் தான் உங்ககிட்ட நார்மல் ட்ரை ஈஸ்ட் இருந்தாலும் நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். நான் வந்து பேக்கர்ஸ் பிராண்டோடது எடுத்துருக்கேன். இன்ஸ்டன்ட் ட்ரை ஈஸ்ட் யூஸ் பண்ணுறதுக்கான ரீசன் சீக்கிரமே வந்து ப்ரூஃப் ஆகிடும். அதுக்காக தான் இன்ஸ்டன்ட் ட்ரை ஈஸ்ட் வந்து எடுத்திருக்கேன். இது 1/4 டீஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு இதை ப்ரூஃபிங்க்கு விட்டுக்கலாம். உங்களுக்கு பேக்கர்ஸ் பிராண்ட் இல்லாமல் வேறு எதனா பிராண்ட் கிடைச்சாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு இது வந்து ப்ரூஃப் ஆகி வந்திருக்குன்ட்டு நான் ஸ்பூனால் எடுத்து காட்டுறேன். இந்த அளவுக்கு இது ப்ரூஃப் ஆகி வந்தால் தான் நம்ம வந்து ஈஸ்ட்டை நல்லா ஆக்டிவேட் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். அப்போ தான் வந்து பன் வந்து நல்லா ஃப்ளஃபியாக சாஃப்டாக வரும். இப்போது இதில் நம்ம வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸை வந்து சேர்த்துக்கலாம். ஒரு ஜல்லடையில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கினாலும் எடுத்துக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், இது எல்லாத்தையும் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கணும். கேக்குக்கு பண்ணுற மாதிரி 3-4 வாட்டி ஜலிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு வாட்டி ஜலிச்சிட்டாலே போதும். அதனால தான் நான் வந்து டேரெக்டாகவே சேர்த்துருக்கேன். இது நல்லா சப்பாத்தி மாவை விட லூஸ் கன்சிஸ்டன்சியில் வந்து இது நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கணும். கையில் தொட்டால் ஒட்டும் லைட்டாக, அதுதான் இதோட பதம். ரொம்ப ஒட்டுனுச்சுன்னா கீ அப்ளை பண்ணிக்கோங்க. கீ இல்லாட்டி பட்டர் கூட அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து 3 வாட்டி நம்ம வந்து ப்ரூஃபிங்க்கு விடணும். இப்போ ஃபஸ்ட்டு ப்ரூஃபிங்க்கு 1 hour விட்டுக்கலாம். 1 hourக்கு அப்புறம் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா உப்பி வந்திருக்குன்ட்டு. இப்போது இதை எப்போதும் போல் ஒரு வாட்டி பிசைஞ்சிட்டு இன்னொரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா இழுத்து பிசையணும். பிளேட் இல்லாட்டி நீங்கள் வந்து ஒரு சப்பாத்தி கட்டை கூட எடுத்துக்கலாம். உங்களால் எந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் பண்ணி பிசைய முடியுமோ அந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போது இதை 3 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரித்து அதை 2வது வாட்டி ப்ரூஃபிங்க்கு விட போகிறோம். செகண்ட் ப்ரூஃபிங்கும் 1 hour விட்டுருக்கேன். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா உப்பி வந்திருக்குன்ட்டு. இதையுமே 3 ஈக்குவல் பால்ஸாக வந்து பிரித்து எடுத்துக்கலாம். நான் இது எல்லாத்தையுமே 12 inch ஸ்கொயர் மோல்டில் தான் பேக் பண்ண போகிறேன்றதுனால அந்த கேக் மோல்டில் ஆயில் இல்லாட்டி கீ எது வேணால் அப்ளை பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே பிரித்து வச்சுட்டு 3rd ப்ரூஃபிங்க்கு விட போகிறோம். இதுவும் வந்து 1 hourலேருந்து 2 hour வரைக்கும் நீங்கள் வந்து ப்ரூஃபிங்க்கு விடலாம். எந்த அளவுக்கு அது ப்ரூஃப் ஆகி வருதோ அந்த அளவுக்கு அது வந்து சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் அது எந்த அளவுக்கு ப்ரூஃப் ஆகி வந்திருக்குன்ட்டு. இப்போது இதில் மில்க் வாஷ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து நான் வெஜிடேரியனாக இருந்தால் எக் ஒயிட் வாஷ் கூட பண்ணிக்கலாம். இப்போது நான் ஏற்கனவே ஒரு பாத்திரத்தில் 1 inch அளவுக்கு கல்லுப்பு ஸ்டாண்டு வச்சு ஒரு 10 minutes ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த பேனில் மோல்டை வச்சு மூடி போட்டு மூடி ஒரு 20 to 30 minutes பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது 25 minutes ஆயிடுச்சு. இப்போ அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு ஃப்ளஃபியாக சாஃப்டாக வந்து இதை குக்காகி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இதை வந்து வெளில எடுத்துடலாம். இது கம்ப்ளீட்டாக ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் நம்ம நல்லா இதை ஆற வச்சுக்கணும். இது ஓரளவுக்கு சூடாக இருக்கும் போதே கீ இல்லாட்டி பட்டரை வந்து இது மேலே அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் பன் நல்லா பார்க்குறதுக்கு ஷைனியாக இருக்கும். இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ பாருங்கள் பன் எவ்வளோ சாஃப்டாக ஃப்ளஃபியாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நான் ஒன்று எடுத்து பிரித்து காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஸ்பான்ஜியாக வந்திருக்குன்ட்டு. மறக்காமல் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டிட்டு போங்க. பாய்.